ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான், மில்க் கேக். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். நாம் இப்போது ப்ரிப்ரேஷன்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். அந்த கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை நல்லா வந்து க்ரீஸ் பண்ணணும். நல்லா சைட்லேயும் சரி நல்லா அடியிலையும் சரி நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மில்க் கேக் செய்கிறப்போ இது மேண்டேட்ரி ஸ்டெப்ஸு. அடுத்து நம்ம வந்து மில்க் கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 லிட்டர் அளவு வந்து பால் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான பால் தான் நம்ம சேர்த்துக்கணும். ஃபேட் கண்டென்ட் இருக்க பாலை சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வரும் நமக்கு மில்க் கேக்கு. இந்த ரெசிபி செய்கிறப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். இந்த பால் கேக் பண்ணுறப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து நல்லா சூடாகுது. நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மேண்டேட்ரி ஸ்டெப்ஸு. இந்த மில்க் கேக் பண்ணுறப்போ கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஏடு வந்து சைடில் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த பாலாடை நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்து இந்த பால்லே போடணும். நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் வந்து தீஞ்சு போகவும் பொங்கி வரவும் வாய்ப்பு இருக்குது. இதை செய்கிறப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக கிட்ட இருந்து தான் செய்யணும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து 1 லிட்டர் அளவு வந்து பால் ஊற்றுனது 3/4 லிட்டர் அளவு வந்து பால் வந்து சரியாயிருக்கு. இப்போ சைடில் இருக்க பால் ஏடெல்லாம் நம்ம வந்து நல்லா எடுத்து இந்த பால்லேயே நல்லா போடுவோம். நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ நல்லா பால் சுண்டி வந்துருச்சு. நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மில்க் கேக் பார்த்திங்கன்னா பால்கோவா எப்படி செய்கிறோமோ அதே ப்ரொசீஜர் தான். இது எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு டைம் எடுக்கும் இந்த மில்க் கேக் பண்ணுறப்போ. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பால் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நான் வந்து எலுமிச்சை சாறை வந்து சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு ஒரு முழு எலுமிச்சை எடுத்து சாறை பிழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பால் வந்து திரிஞ்சு வரும். எலுமிச்சை பழம் சேர்த்ததுனால உங்களுக்கே தெரியும், நல்லா பால் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், தண்ணியும் நல்லா வந்து வத்திருச்சு பாலில் இருக்கிறப்போ. அடுத்து நம்ம வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவு வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 100 கிராம் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கணும். உங்களுக்கு சர்க்கரை வந்து இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 150 கிராம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வாசத்துக்கு ஏலக்காய் தூளை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் தூள் பிடிக்காதவங்க இந்த ஏலக்காய் தூள் சேர்க்க வேண்டாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம சேர்த்த சர்க்கரை பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுத்து இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்க்குறோம். நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக நமக்கு வந்து கிடைக்கும். பால்கோவா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். இது எந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும்னா நமக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு தயாராகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம ஏற்கனவே வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த கிண்ணத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பால்கோவா வந்து சேர்த்துக்கலாம். பொறுமையாகவே சேருங்க. சூடாக இருக்க சொல்லவே நீங்கள் சேர்த்துருங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே வந்து ப்ரௌன் லேயர் ஃபார்ம் ஆகும். இப்போது நம்ம அந்த ஸ்பூனில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு இதை நல்லா சமன்படுத்திக்கலாம். ஈவனாக நல்லா சமன்படுத்தி வச்சுப்போம். அடுத்து நம்ம இது வந்து ஒரு பாத்திரத்தை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நல்லா வந்து ஒரு டவல் இருந்துச்சுன்னா அந்த டவல் போட்டு கவர் பண்ணிடுவோம். நல்லா வந்து அந்த ஹீட் வெளியில் போகாத அளவுக்கு நம்ம வந்து இந்த டவல் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு வெயிட்டான பொருளை வந்து இது மேலே வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஹீட் அதுக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகும். இது வந்து ஒரு 4 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். 4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து
தயாராகிடுச்சு. இதை நம்ம வந்து டீமோல்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ இது வந்து ஈஸியாக வந்து டீமோல்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டை வச்சுட்டு இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த அந்த கிண்ணத்தை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே தட்டிடுங்க. நல்லா சைடில் தட்டுங்க. அப்போ தான் நமக்கு வந்து டீமோல்டு வந்து ஈஸியாகும். இந்த மாதிரி வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் தட்டினா போதும். இப்போ எடுத்திங்கன்னா பாருங்கள், மில்க் கேக் வந்து அருமையாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீசஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் நீங்கள் வந்து பீசஸ் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் நான் வந்து இப்போ வந்து பீசஸ் போட போகிறேன். 4 பார்ட்டிஷனாக கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 4 பார்ட்டிஷனாக கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், உள்ளே நமக்கு வந்து அழகான ப்ரௌன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த மில்க் கேக்கில். அதனால தான் நம்ம வந்து கவர் பண்ணி வச்சிடுறோம். வெயிட்டான பொருளை வச்சு உள்ளே இருக்க ஹீட் சர்க்குலேட் ஆகிட்டு அழகாக நமக்கு ப்ரௌன் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, வீட்டிலே சுலபமாக எப்படி மில்க் கேக் செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட்டுங்க. எல்லாரோடைய ஃபேவரட் ஸ்வீட்ஸும் இந்த மில்க் கேக்கு. ஆனால் இதை செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 1/2 hour to 45 minutes இந்த ரெசிபி செய்ய நேரம் ஆகும். அதுக்கடுத்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ கெட்டே இருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான மில்க் கேக் உங்களுக்கு தயாராகும். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நாம் சந்திக்கலாம். பை.